ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். போக்குவரத்து தொழிலிலே இன்னைக்கு நஷ்டமடைந்து கொண்டிருக்கிறது என்ற பேச்சை முன்வைத்து மந்திரிகளும் அமைச்சர்களும் பேசிக் கொண்டிருப்பது நியாயமற்ற சூழல். அந்த அடிப்படையில் தான் போக்குவரத்து ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் நடைபெற வேண்டும். அந்த ஒப்பந்தம் 4 ஆண்டுகளாக மாற்றிய திமுக அரசு இன்று 5 ஆண்டுகளாக மாறிய நிலையிலும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கவில்லை. அதே போல போக்குவரத்து தொழிலாளிகள் 110 மாதங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு டிஏ வழங்கப்படாமல் உள்ளது. 4000 5000 பென்ஷனை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலாளி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். மருத்துவ செலவு கூட அந்த தொகை போதுமானதாக இல்லை. இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்னைக்கு இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈபிக்கு கடன் வந்துருச்சுன்னு சொல்லி கடன் வாங்கி ஈபி கடனை அடைச்சிருக்கிறாங்க. போக்குவரத்து தொழிலும் ஒரு முக்கியமான துறைதான். அந்த துறைக்கும் கடன் வாங்கி அடைக்க வேண்டும். ஊதிய ஒப்பந்தத்தை விரைவாக பேசி முடிக்க வேண்டும். இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பிரச்சனையும் உடனடியாக பேசி தீர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன சொன்னாங்க? தேர்தல் வாக்குறுதியில் போக்குவரத்து தொழிலாளி போன வருஷம் நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ண போது திமுக தலையிட்டது என்னன்னா அடுத்த அரசு நம்மளது அரசு கழக அரசு தான். அடுத்த அரசு மலர்ந்தவுடன் போக்குவரத்து தொழிலாளிகள் பிரச்சனைகளை 100 நாளில் தீர்ப்பேங்கிறாரு. இன்னும் 100 நாள் ஆகலையா? இதுதான் எங்க கேள்வி. கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிவடைந்து 5வது வாரத்தை கடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் திமுக அரசு எங்களை அழைத்து பேசாமல், எங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல், தீர்த்து வைக்காமல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கண்டித்துதான் இந்த மறியல் போராட்டம். 2001 ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவித்தோம். அவர்கள் ஆட்சியாளர்கள் எங்களை அடக்கி ஆண்டார்கள். அதற்கு பின்னால் வந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார்கள் முற்றிலுமாக துடைத்து இருக்கப்பட்டார். அதே போல இந்த திமுக அரசுக்கும் நடைபெறும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்.